வெல்கம் டு ஒய்கே டிவி சூப்பர் சிங்கர் சீசன் 10. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாட்டர்டே எபிசோடு ஃபுல் எபிசோடு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்றைய எபிசோடு. ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்துருச்சு. என்னென்ன முடிவுகள் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டேன். ஸோ இதை நம்ம நாளைக்கு தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன்னா டிவி டெலிகாஸ்ட்க்கு அப்புறம் இன்றைக்கி வந்து என்ன எல்லாம் ஐபிஎல் ஃபைனலில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம நாளைக்கு அதை ரிவ்யூ பண்ணிடலாம். பட்டு நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் நடந்திருக்கு. அதனால் அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரல. ஸோ டிவி டெலிகாஸ்ட்க்கு அப்புறம் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் வேறு இதிலலாம் பார்த்துருவீங்க, டிவியில் பார்த்துருவீங்க. ஸோ நாளைக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நல்ல முடிவாக தான் இருக்குது. நம்ம என்ன சொன்னோமோ அது அப்படியே நடந்திருக்கு. அது இருக்கட்டும். இப்போ வந்து டைரெக்டாக வந்து தேவா சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லோரும் பேசுகிறாங்க சாட்டர்டே எபிசோடில். அதில் அனுராதா ஸ்ரீராம் என்ன சொல்கிறாங்கன்னா, மீனம்மா பாட்டு பாட அவங்களை கூப்பிட்ருக்காங்க ஆசை படத்தில். சார் எனக்கு இதெல்லாம் சரியாக வராது, நீ யாரும் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நான் அமெரிக்காவே போயிடுறேன், எனக்கு படிக்கிறதுக்கு வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு அப்படின்ன ஒன்று. எப்படி வந்து சுஷீலா அம்மா, ஜானகி அம்மா, அதே மாதிரி சித்ரா, சுஜாதா அப்படி இருக்கோ, அந்த மாதிரி உங்கள் பேர் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு சிங்கராக வருவீங்க. அனுராதா ஸ்ரீராம் ஒரு பேர் சொல்கிற மாதிரி வருவீங்க, நீங்கள் ஊருக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் நிறையா வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்ஃபாதர் தேவாவை வந்து எப்போதுமே தன்னுடைய காட்ஃபாதர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்படி எல்லாருமே அவரை பாராட்டி குட் நைட் படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோ சாங் வந்து தேவா பாடி கொடுத்தாருன்னு சொல்லி ஷான் ரோல்டன் சொன்னது, சுஜாதா வந்து அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளுக்கு நன்றி சொன்னது, சவுத் இந்தியாவிலே எவ்வளோ பாடல்கள் போட்டது அப்படிங்கிறத மனோ சொல்லி அவங்கள வரவேற்றார், தேவாவை வரவேற்றாங்க. அதுக்கப்புறமாக முதல்ல சாட்டர்டே எபிசோடில் பாடினது வந்து டெய்ஸி தான் பாடினாங்க. டெய்ஸி வந்து பம்மல் சம்பந்தம், உலகநாயகன் கமல்ஹாசன் சிம்ரன் நடித்த பம்மல் சம்பந்தம் படத்துலேருந்து சகலகலா வல்லவனே, செலவை செய்த வல்லவனே, செலவை செய்த மன்னவனே, அதாவது கபிலன் அவர்களுடைய வரிகள் தேவா இசையில், ஹரிஹரன் சுஜாதா ரெண்டு பேரும் பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு ரொம்ப நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. நியூசிலாண்டில் பஞ்சி ஜம்பிங்லாம், புல்லட்டில் போயிட்டு பஞ்சி ஜம்பிங் பண்ணுவார் கமல், பிரமாதமாக இருக்கும். ஒரு அருமையான நகைச்சுவை திரைப்படம், அதாவது ஃபுல் லென்த் காமெடி. அதாவது கமல் கிரேசி மோகன் சேர்ந்தால் அது வந்து ஒரு காமெடி ரயட்டாக தான் இருக்கும். அது வந்து மைக்கேல் மதன காமராஜன், பம்மல் சம்பந்தம், அவை சண்முகி, இந்த மாதிரி ஏராளமான படங்கள் இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இந்த பாடலை வந்து ஹரிஹரன் அவ்வளோ அழகாக பாடியிருப்பார், சுஜாதாவும் நல்லா பாடியிருப்பாங்க. ஹரிஹரன் மாதிரி அந்த சங்கதி, அந்த இம்ப்ரவைசேஷன்லாம் வேறு யாரும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து டெய்ஸி ரொம்ப சூப்பராக பாடினாங்க. டெய்ஸி பாடினது மட்டும் இல்லை, பின்னாடி அந்த கோரஸ் சூப்பராக பாடினாங்க. அப்படியே அந்த ஒரிஜினல் மாதிரியே இருந்தது. அதான் தேவா சார் அந்த சிடி ஆஃப் பண்ண சொன்னேன் அப்படின்னாரு. அவர் வந்து டெய்ஸியை வந்து அவ்வளோ தூரம் பாராட்டினார். அவ்வளோ தூரம் பாராட்டி என்னோடய லைவ் இன் கான்சர்ட்டில் உன்னை பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அவர் டெய்ஸியுடைய பாட்டை பாராட்டி கோல்டன் ஷவரும் கொடுத்தாரு. ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டெய்ஸி. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 30 இயர்ஸ் ஆஃப் அனுராதா ஸ்ரீராம்னு தனியாக நம்ம அந்த அவங்க ப்ரொமோ போட்டப்பவே இதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதே தான் அனுராதா ஸ்ரீராமும் சொல்கிறாங்க. அதாவது பம்மல் சம்பந்தம் படம் அப்படின்னாலே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வரும், ஏண்டி சூடாமணி, கவிஞர் வாலி எழுதின பாட்டு, தேவா இசையில். அனுராதா ஸ்ரீராம் கிட்டத்தட்ட ஆம்பளை மாதிரி பாடியிருப்பாங்க. இது வந்து கமல் சார் தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணாராம் தேவா சாரோட உட்காந்து, எப்படி எப்படிலாம் வரணும், எப்படி எப்படிலாம் பாடணும். அவங்க தாத்தா இறந்த பிறகு பாடுற பாட்டு, கமல் சாருடைய தாத்தா அந்த பாட்டில் இறந்துருவார் அந்த படத்தில். அப்போ வந்து பாடக்கூடிய அவங்க அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்க செத்ததுக்கப்புறம். அப்போ வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய பாட்டு ஒரு ஒப்பாரி பாட்டு, அதை பயங்கரமாக பாடியிருப்பாங்க. எப்படி இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்கன்னு தேட்டரில் பார்த்தப்போ எனக்கு தோணுச்சு. இனியா இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆம்பளை பாடுற மாதிரி இருக்குது இவங்க பாடியிருக்காங்கன்னு. பின்னாடி பார்த்தா அது கமல் சார் தான் இப்படி வேணும், இப்படி பாடணும்னு அவர் சொல்லி பாட வச்சார் அப்படிங்கிறது அப்புறம் தான் புரிஞ்சது. பிரபாதப்படுத்தியிருப்பாங்க அனுராதா. அடுத்த பாடல் வந்து ஸ்ருதி மேக்கரீனா, தேவன் பாடின பாட்டு, தேவன் ஏகாம்பரம் அவர் பாடின பாட்டை தான் நம்ம தேவா அவர்கள் இசையமைச்சிருப்பார். பெரிய ஹிட்டான பாட்டு அது. குஷி படத்தில் அந்த ஆல்பமே ஹிட்டு. ஸோ அதை பொறுத்தவரையே ஸ்ருதி பிரமாதமாக பாடினாங்க. ரொம்ப ஸ்டைலிஷாக பிரமாதமாக எனர்ஜிட்டிக்காக பாடினாங்க. அதை வந்து தேவா பாராட்டினார். உங்களோட ஆக்சண்ட்டு அமெரிக்கன் ஆக்சண்ட் மாதிரி இருக்குது, நீங்கள் பாடின விதம் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக ரொம்ப வைப்பாக பாடுறீங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதே பாடல் அது வந்து மேல் வாய்ஸுங்கிறதுனால தேவனை பாட வச்சேன், ஃபீமேல் வாய்ஸுங்கிறதுனால உங்களை பாட வச்சுருப்பேன், பேருக்கு ஏற்ற மாதிரியே ஸ்ருதி சுத்தமாக பாடுறீங்க
அப்படின்னு சொல்லி ஸ்ருதியை வந்து பயங்கரமாக பாராட்டினார். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங்கில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அதை பற்றி அவர் சொன்னார். அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் 3 பேர் பின்னாடி உட்காந்துருப்பாங்க, முன்னாடி டேரக்டர் உட்காந்துருப்பார். டேரக்டர் நல்லா இருக்கும் மாதிரி பின்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டர் தலையில் அடிச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதாவது முன்னாடி ஒரு சம்பவம் சொல்லியிருக்காரு வாலி சார் இருக்கிறப்ப. எப்படின்னா, ஒரு டேரக்டர் வந்தார்னா 10-12 அசிஸ்டன்ட் டைரக்டர் வருவாங்களாம். அவ்வளவு ஜோடி செருப்பு இருக்குமா தேவா ரெக்கார்டிங் ரூமில். வாலி வர்றப்பவே என்னையா இவ்வளோ பேர் இருக்குது, இது ரெக்கார்டிங்காக ப்ரொஜெக்ஷனான்னு கேட்பாராம். ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா படத்தை வந்து அந்த இதில் போட்டு பார்க்குறது, ப்ரிவ்யூ தேட்டரில் பார்க்குறது. இது என்ன ரெக்கார்டிங்காக ப்ரொஜெக்ஷனா, நீ எவ்வளோ பேர் வந்திருக்கான் அப்படின்னு. அப்புறம் இந்த டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு வள்ளுவன் வாசிக்கினாலே தெரியாது, அப்படி இருப்பாங்க. ஒரு பாட்டு வரி எழுதி கொடுத்தா பாரியா அப்படின்னு டேரக்டர்கிட்ட கொடுத்தா அவர் பக்கத்தில் உள்ள அசிஸ்டன்ட் டேரக்டரை கொடுப்பாரு, அவர் பக்கத்தில் உள்ள அசிஸ்டன்ட் டேரக்டரை கொடுப்பாரு. யோ இதனே என் வீட்டு பத்திரமா கொடுத்துருக்கேன் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லியா, நல்லா இல்லைன்னா மாற்றி தரேன்யா, இது என்ன பைபிளா பகவத்கீதையா மாற்றக்கூடாதுங்கிறதுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இவ்வளோ பொறுமையாக இருக்கியா தேவா, இது இவ்வளோ பொறுமை ஆகாதியா, இவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வாலி வந்து சொல்லுவாராம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னார் நம்ம தேவா அவர்கள். அடுத்த பாடல் வந்து ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன், ஒன் ஆஃப் த டாப் சிங்கர் இந்த சீசனை பொறுத்தவரைய. ஸோ அவங்க பாடின பாட்டு வந்து முதலில் பார்த்தேன் காதல் வந்தது அப்படிங்கிற பாட்டு ஆஹா படத்துலேருந்து. அந்த பாடலை வந்து அவங்க ரொம்ப சூப்பராகவே பாடினாங்க. அந்த பாடின எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும், பாடின விதமாக இருக்கட்டும், ஏன்னா அது ஹரிஹரன் சார் பாடியிருப்பார், அவ்வளோ அழகாக பாடினாங்க. அதை வந்து தேவா பட்டு பயங்கரமாக அவங்கள பாராட்டிட்டு ஒரு கட்டத்தில் வந்து இவருங்க சுஜாதா இவங்கன்னு நினைக்கிறேன், சுஜாதாவா அனுராதாவான்னு தெரில, இவங்களுக்கெல்லாம் சுஜாதா மேடம் வந்து ஷான் ரோல்டன் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், எவ்வளோ பிரமாதமாக பாடுறாங்க பாருங்கள், ப்ளேபேக் சிங்கிங்க்கு ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சுஜாதா மேடம் இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன்ட்ட கேட்குறாங்க. அவ்வளோ பிரமாதமாக பாடிட்டாங்க ஸ்ரீநிதி. ஸோ இதுக்கடுத்து தேவா தன்னுடைய அனுபவங்களை சொல்கிறாரு. அந்த பேர் எவ்வளோ சிக்கல் அப்படிங்கிறத சொல்கிறாரு. முதல்ல வந்து அவருடைய பேர் தேவநேசன், அவங்க அப்பா சொக்கலிங்கம். அவர் வந்து தூர்தர்ஷனில் தான் வேலை பார்க்குறாரு, கச்சேரி பண்ணுறாரு, படங்கள் ட்ரை பண்ணுறாரு, மனோரஞ்சன்கிற பேரில் ட்ரை பண்ணுறாரு, இன்னும் என்னென்னமோ பேர்லலாம் ட்ரை பண்ணுறாரு, நாடோடி சித்தருங்கிற பேரில் ட்ரை பண்ணுறாரு, எதுவுமே ஒர்க் ஆகலை, எல்லாமே வந்து ஃபெயிலியரு. 10 படம் பண்ணுறாரு, 10 படமும் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் கடைசியாக மனசுக்கேற்ற மகராசாங்கிற படத்தில் தான் தன்னுடைய பேர் தேவான்னு வருது, அதில் பாட்டெல்லாம் பெரிய ஹிட் ஆகுது. ஸோ அதுதான் தன்னுடைய அனுபவம். அதாவது இவ்வளவு கஷ்டப்பட்டு, ஏன்னா இவர் போட்ட பாட்டே ரிலீஸ் ஆகாது, படமே ரிலீஸ் ஆகாது, இவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லி இவரை மாற்றி வேற ஆள்லாம் போட்டிருக்காங்களாம் மியூசிக்கு. அப்படிலாம் நடந்திருக்கு. இவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கார் தேவா. ஸோ இன்றைக்கி வந்து பெரிய ஒரு லெஜெண்டாக இருக்கார், அது வேறு விஷயம். பட் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனு லைஃப்பில் வந்து அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது, எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் விட்டு கொடுத்துடாதீங்க, மனசை விடாமல் தொடர்ந்து போராடுங்கிறதுக்கு உதாரணம் தேவா. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 30 இயர்ஸ் ஆஃப் அனுராதா ஸ்ரீராம்னு தனியாக நம்ம அவங்க ப்ரொமோ போட்டப்பவே இதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ அதே தான் அனுராதா ஸ்ரீராமும் சொல்கிறாங்க. அதாவது பம்மல் சம்பந்தம் படம் அப்படின்னாலே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வரும், ஏண்டி சூடாமணி, கவிஞர் வாலி எழுதின பாட்டு, தேவா இசையில். அனுராதா ஸ்ரீராம் கிட்டத்தட்ட ஆம்பளை மாதிரி பாடியிருப்பாங்க. இது வந்து கமல் சார் தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணாராம் தேவா சாரோட உட்காந்து, எப்படிலாம் வரணும், எப்படிலாம் பாடணும். அவங்க தாத்தா இறந்த பிறகு பாடுற பாட்டு, கமல் சாருடைய தாத்தா அந்த பாட்டில் இறந்துருவார் அந்த படத்தில். அப்போ வந்து பாடக்கூடிய அவங்க அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்க செத்ததுக்கப்புறம், அப்போ வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய பாட்டு ஒரு ஒப்பாரி பாட்டு, அதை பயங்கரமாக பாடியிருப்பாங்க. எப்படி இவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்கன்னு தேட்டரில் பார்த்தப்போ எனக்கு தோணுச்சு, இன்னும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆம்பளை பாடுற மாதிரி இருக்குது இவங்க பாடியிருக்காங்கன்னு. பின்னாடி பார்த்தா அது கமல் சார் தான் இப்படி வேணும், இப்படி பாடணும்னு அவர் சொல்லி பாட வச்சார் அப்படிங்கிறது அப்புறம் தான் புரிஞ்சது. பிரமாதப்படுத்தியிருப்பாங்க அனுராதா.